வணக்கம். ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதி எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் தனக்கு சாதகமா ஓட்டா எப்படி மாத்துறாருன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க தமிழ் படமான எல்கேஜி மூலமா அந்த அரசியல் தந்திரங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம இந்த படத்தோட கதாநாயகனை ஒரு ஹீரோவா பார்க்க போறதில்ல. ஆனா ஒரு அரசியல்வாதி எப்படி உருவாகிறார், ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு கத்துக்க இது ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி. ஆமாங்க, இதுல கொள்கை கோட்பாட்டுக்கெல்லாம் வேலையே இல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு பிளே புக். அதாவது ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விதிகளை பின்பற்றணும்னு தெளிவா எழுதப்பட்ட ஒரு ரூல் புக். அந்த ரகசிய விதிகளை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல் விதிக்கு வருவோம். எல்கேஜியோட பிளே புக்ல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சாதாரண பிரச்சனையிலையும் ஓட்டு இருக்கு. அதை எப்படி அறுவடை செய்யறதுங்கிறது தான் இங்க கலையே. இங்க பாருங்களேன், அவரோட தொகுதி சேவைகளை, காதலர்களுக்குள்ள சண்டையை தீர்த்து வைக்கிறதுல இருந்து குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி தர்றது வரைக்கும் எல்லாத்தையும் செய்வார். இது மூலமா அந்த பகுதியில இவரை விட்டா நமக்கு வேற ஆள் இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். இந்த மேற்கோளை கவனிச்சிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவரோட உதவிக்கு பின்னாடி இருக்கிற வியாபார நோக்கம் தெளிவா தெரியுது. மக்களோட அவசர தேவையையும் நிர்பந்தத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுல அவர் எவ்வளவு கில்லாடின்னு இதுல இருந்தே நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி எல்கேஜி மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். காதலர்கள் சண்டையை தீர்த்து வச்சா 2 ஓட்டு, ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி தந்தா 4 ஓட்டு, இப்படி செய்யற ஒவ்வொரு உதவிக்கும் பதிலா எத்தனை ஓட்டு கிடைக்குன்னு துல்லியமா கணக்கு போடுறாரு. அவரோட நோக்கம் சேவை இல்ல, தேர்தல் கணக்கு மட்டும்தான். ஓகே, அடுத்த விதிக்கு போகலாம். இது கொஞ்சம் சீரியஸான விளையாட்டு. பொது பணிகளை பயன்படுத்தியே எப்படி பர்சனலா லாபம் பார்க்கறதுன்னு எல்கேஜி நமக்கு தெளிவா காட்டுறார். இந்த ஊழலோட விவரங்களை பாருங்க. ரொம்ப சிம்பிள். 8 இன்ச் தடிமனுக்கு ரோடு போடுறதா கான்ட்ராக்ட். ஆனா போட்டதோ வெறும் 4 இன்ச் ரோடு தான். இது பொதுமக்களோட பாதுகாப்பு மேல இருக்கிற அப்பட்டமான அலட்சியத்தை காட்டுது இல்லையா? இந்த இடத்துல தான் எல்கேஜியோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. ஆர்டிஐ மூலமா எல்லா விவரங்களையும் வாங்கி மக்கள் முன்னாடி அந்த மோசமான சாலையில ஒரு கிரிக்கெட் ஸ்டம்ப் அடிச்சு பாருங்க நம்மள எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஒரே நல்ல மக்கள் ஹீரோவா மாறிடுறாரு. கேட்கறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு இல்ல இந்த டயலாக்? இத எல்கேஜி தான் சொல்றார். ஆனா இந்த வசனத்துக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் உண்மையான வெற்றி. அந்த ஊழலை அம்பலப்படுத்தினதுக்காக கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து 5% கமிஷன், பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்காக 600 ஓட்டுகள், கடைசியில அந்த புதிய 5 இன்ச் ரோட்டையும் அவரே தான் திறந்து வைக்கிறாரு. ஆக பிரச்சனையை உருவாக்குனவங்களுக்கும் லாபம், அதை சரி செஞ்சதுக்கும் இவருக்கே லாபம். இப்போ நாம நவீன கால அரசியலோட மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம். எல்கேஜியோட பிளே புக்ல இது ஒரு முக்கியமான அத்தியாயம். அதாவது மீடியாவை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்துறது. இதுக்காகவே ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை ஹையர் பண்றார். அவங்க வேலை என்னன்னா அரசியலை ஒரு பொது சேவையா பார்க்காம ஒரு பிராண்டை உருவாக்குற மாதிரி இவரை உருவாக்குறது தான். என்ன பேசணும், என்ன உட போடணும், எப்படி சிரிக்கணும்னு எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க பாருங்க, அவருக்கு கொடுக்கப்படுற பயிற்சியை தப்பு பண்ணீங்களான்னு கேட்டா மன்னிக்கவும்னு சொல்லக்கூடாது, ஏன் அட்மின் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். இப்படி பொறுப்பேற்காம எப்படி தப்பிக்கிறது, மக்கள் மத்தியில எப்படி உணர்ச்சிகரமா பேசி பேர் வாங்குறதுன்னு அவருக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. இதுதான் இதுல ஹைலைட்டே. அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு ரொம்ப சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் கேசரின்னு சொல்றாரு. உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? கேசரி காவி நிறத்துல இருக்கு, அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஆதரிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. பாருங்க, எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட எப்படி சர்ச்சையாக்க முடியும்னு அவருக்கு கத்துக் கொடுக்கப்படுது. இதுதான் நவீன கால மீடியா நேர்காணல்களோட விளையாட்டு. இப்போ நம்ம பிளேபுக்கோட கடைசி விதிக்கு வந்துட்டோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப தைரியமான விசித்திரமான ஒரு விதி. மக்கள் கிட்ட பேசுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கவலையே படாதீங்க, ஒரு பிரச்சனையை உருவாக்குங்க. ஒரு போலி போராட்டத்தை எப்படி நடத்துறதுன்னு இங்க படிப்படியா சொல்லியிருக்காங்க. முதல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரிய, உதாரணத்துக்கு நோயை தேர்ந்தெடுத்து நோயே ஓடிப்போன ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். இதனால இவரே ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதுக்கு இவரே ஹீரோவாகவும் ஆயிடுறார். அவரோட இந்த விசித்திரமான போராட்டத்தை எப்படி நியாயப்படுத்துறாருன்னு பாருங்க. இது ஒரு விழிப்புணர்வு போராட்டம், எய்ட்ஸ்க்கு மாரத்தான் ஓடுற மாதிரின்னு சொல்லி தன்னோட செயலுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்க முயற்சி பண்றார். எவ்வளவு புத்திசாலித்தனமான சமாளிப்பு! இந்த வரைபடம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. இந்த போராட்டத்தால மீடியா கவனமும் சோஷியல் மீடியா பரபரப்பும் உச்சத்துக்கே போச்சு. ஆனா உண்மையில குணமான நோய்களோட எண்ணிக்கை ஒரு பெரிய பூஜ்யம். இதுல இருந்தே தெரியுது அவரோட நோக்கம் நோய் எதிர்ப்பு இல்ல, விளம்பரம் மட்டும் தான். ஆக மொத்தத்துல இந்த எல்கேஜி பிளே புக் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நவீன கால அரசியல் பெரும்பாலும் உண்மையை பற்றியது இல்ல, அது ஒரு நடிப்பு. யார் சிறப்பா நடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. கடைசியா உங்களுக்கா ஒரு கேள்வி. இந்த மாதிரி நடிப்பு அரசியல் தான் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கு. இதுல எது உண்மையான பிரச்சனை, எது வெறும் நாடகம்னு நம்ம எப்படி பிரிச்சு பார்க்க போறோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.